பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து சந்ததி சந்தைகளாக, குடும்பம் குடும்பமாக, பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, நாம் தொடர்ந்து இந்த தபசு நாட்களிலே, இந்த உபவாச நாட்களிலே, லெண்டு நாட்களிலே நம்ம ஆத்தும நேசருடைய அவயத்தை குறித்து நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதாவது உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையில் இயேசு கிறிஸ்துவ அவயங்கள், இந்த சரீரத்தில் உள்ள அவயங்கள் என்னெல்லாம் நமக்கு பாடுபட்டது, தேவனுக்கு எப்படி அது பலியாக கொடுத்தார்னு சொல்லி தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அவருடைய வாயை குறித்து நாம் தியானிக்கலாம். அவர் வாய் எப்படிப்பட்டது, அவர் வாயிலிருந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி இந்த நாள் நம்ம பார்க்க போகிறோம். வெளிப்படுத்த விசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசித்து போல இருந்து. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவர் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வெளிப்பட்டதாம். அதில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து. பட்டயம் என்று சொன்னால் ஆண்டுடைய வார்த்தை என்று அர்த்தம். எபிரேயர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 12 விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும், ஆத்மாவையும் ஆவையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறைக்கிறதா இருக்கிறது. அப்போது அவர் வாயிலிருந்து புறப்படுறது பட்டயம் என்னன்னு அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை சாதாரணமாக இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்குது. அந்த வார்த்தை ஜீவன் வல்லமையாக இருக்குதா. இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனுக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்குது, மற்றவனுடைய பாவத்தை போக்குவதாக இருக்குது, மற்றவனை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்குது. பாருலாம், அப்படிப்பட்ட வாய் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாய். சாதாரண இல்லை, அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து அவர் கடவுள் அல்லவா, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையின் தேவன். அவரிடத்திலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமுள்ள வார்த்தைகளை காணப்படுகிறது. சங்கீத புத்தகத்தில் 29ஆம் சங்கீதத்தில் அவருடைய சத்தம் என்னெல்லாம் செய்யுதுன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. 29ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தருடைய சத்தம் 4ஆம் வசனம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே வர்றாரு பாருங்க. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, லிபனனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலை பிளக்கிறது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்படுது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈறுபடி செய்கிறது. இப்போ தொடர்ந்து பண்ணிட்டே வர பாருங்களேன். கர்த்தருடைய சத்தம் ஜலத்தின் மேல் துணிக்கிறது. அப்போ அவர் வாயை திறந்த கர்ஜிக்கிற ஒரு சிங்கத்துக்கு மேலான அந்த வார்த்தை, அப்படி வல்லமுள்ள வார்த்தை பாருங்களேன். அந்த வார்த்தை யார் வாயிலிருந்து வந்தா? வார்த்தை என்று இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வருகிறது பாருங்கள். உன்னத பாட்டு புத்தகத்தில் அந்த வார்த்தை என்ன சொல்லுதான்? உன்னத பாட்டு 5 வாசிக்கிறோம் பாரு, 5, 13, 16 வாசிக்கிறோம். அவருடைய வார்த்தை மிக அழகாக, அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன செய்யுதான்? நம்மளை முத்தமிடுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, உன்னத பாட்டு 1ஆம் 2ஆம் அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவராக, உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானது. அவர் வாயை திறந்தார்னா கிருபையுள்ள வசனங்களை தான் பேசுவார், அனாவசியமாக பேச மாட்டார் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அதுக்கப்புறமா உன்னத பாட்டு 5:13 விதமாய் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம். அவர் கன்னங்கள் கந்த வர்க்க பாத்திரங்களைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அப்படி உதடு எப்படிங்க? லீலி புஷ்பம் போல காணப்படுகிறார். அவ்வளோ அழகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தேவையில்லாம மார்க்க திறக்க மாட்டார். மனுஷனை போல தேவையில்லாமல் அங்கங்கே வாயை திறக்க மாட்டார், மாட்டிக்கொள்ள மாட்டார். 16ஆம் வசனத்தில் அவர் வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இதோ இவரே என் நேசர், எருசலேம் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். அப்போ அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்குமா? மிகவும் மதுரம். மதுரம் என்று சொன்னாலே, இப்போ பட்டையான வார்த்தைன்னு பார்த்தோம், மதுரம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைன்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்துன்னு அர்த்தம் இல்லைங்களா? நீதிமொழி, அதாவது சங்கீத புத்தகத்தில் 19ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறமாக இருக்குது, கர்த்தருடைய சாட்சி சத்தியம் வேதையும் ஞானியும் ஆக்குறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதுகிறாங்க பாருங்கள். அந்த ஏசர் ஜெபக்குழு எழுதுகிறாங்க. 10ஆம் வசனம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பத்தக்கதாகவும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறது. மதுரமுள்ள வார்த்தை அவன் வாயிலிருந்து புறப்படுகிறான். ரட்சிப்பின் வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை. அது மாத்திரம் இல்லைங்க, யோவான் புத்தகத்தில் சொல்கிறாங்க, யோவான் எழுதி யோவான் அப்போஸ்தலன் திவ்ய வாசனாக யோவான் எழுதும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்குறான். அவர் ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்த சகலமும் அவர் மூலமும் உண்டாயிற்று, உண்டானது ஒன்று அவளாக உண்டாகாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா சொன்னால் இயேசு கிறிஸ்தன் தேவனுடைய வாய், தேவனுடைய தேவனுக்கு வாய்க்குள்ளாக இயேசு இருந்ததுனால அந்த வார்த்தை இருந்ததால் அந்த வார்த்தை தான் அந்த உலகத்தை உண்டானது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வாய் என்ன சொல்ல வருகிறது? இந்த உலகத்தை உண்டாக்குறது பாருங்க தேவ பிள்ளைகளை. சங்கீதம் 72:2 என் வாயை ஓய்மகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாய், இதுதான் இயேசு கிறிஸ்துவ. அதனால தான் அந்த வாயின் இயேசு கிறிஸ்து வாயின் வார்த்தை கிருபையுள்ள வார்த்தைக்கு ரொம்ப அதிகாரம் உண்டு. சங்கீத 33:9ஆம் வசனம் ஏசர் ஜெபக்குழு எழுதும்போது சொல்கிறாங்க, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். தேவனுக்குள்ளாக இருந்த அந்த இயேசுன்னு சொல்லப்பட்ட வார்த்தை என்ற வாய் சொல்லிச்சு, நடந்துச்சு, பேசிச்சு, உலகம் உண்டானது, நாம் உண்டாகணும். எவ்வளோ பாருங்களேன், ஆன்மீக வாழ்க்கையில் தேவையான அத்தனை நமக்கு பேசி கொடுத்தார் ஆண்டவர். வீணாக பேசல அவர் வாய். ஆன்மீகத்தில் எப்படி வளரணும், அன்பு, சமாதானம், மன்னிப்பு, பக்குவப்படுத்துதல், விட்டு கொடுத்தல், சக மனிதர்களை மன்னித்தல், இது எல்லாம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டோட வார்த்தைகள் இல்லையா? அதே நேரத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தார். பூலோகத்தில் ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்துவ எப்படி வாழணும், ஒரு கிறிஸ்துவ எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் மத்திய 5ஆம் அதிகாரத்தில். இது அவருடைய உபதேசம். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு கலாச்சாரத்தில் எப்படி வாழணும்னு யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்குறோம். இப்படி 10 கட்டளை கொடுத்த வாய் தான் அந்த வாய். தேவன் பேசி சொல்லி வசனங்களை ஆகணும்னு சொல்லப்பட்டு யாத்திராகம் 20:1 தேவ பிள்ளைகளை அவருடைய வாய் அற்புதத்தை செஞ்சிச்சு, குணமாக்குச்சு, பாவத்தை போக்கிச்சு, பிசாசை விரட்டுச்சு, வாழ்க்கைக்கு தேவை நல்ல வார்த்தைகளை கொடுத்தது. அது மாத்திரமல்ல தேவன் பிள்ளைகளை, ஒரு சமயம் பாருங்கள், மார்க் 8:23 வாசிக்கிறோம். ஒரு பிறவிலிருந்து குருடனை தன் வாயிலிருந்து வருகிற உமிழ்நீர், எச்சை சொல்லுவாங்க, உமிழ்நீர் கொண்டு நகரத்துக்கு புறம்பே கொண்டு போய் உமிழ்நீர் அவனை பூசி சுகத்தை கொடுத்தார். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 8லேருந்து 8ஆம் அதிகாரம் 5லேருந்து 7 வரைக்கும். பிறவி குருடன் சிலோம குளத்தில் உட்காந்துருக்கிறான். அங்கே உமிழ்நீர் வந்து சேறு உண்டாக்கி அவன் கண்களை பூசுகிறார், உடனே சுகம் உண்டாகும். இப்படிப்பட்ட வாய் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிய வாய். அது மாத்திரமில்லை தேவ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தில் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சட்டத்தை தன் வாயிலில் கொடுத்த தேவன், சீனாய் மனையில் கர்ஜித்த தேவன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் பாருங்களேன், மத்தேயு புத்தகத்தில் சொல்கிறார் ஆண்டவர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய வாய் எதுன்னு பார்த்தோம், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள அத்தனை பேர் இந்த பூலகத்தில் பிழைக்கிறத மாத்திரமில்ல நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பான்னு சொல்லி மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி நம்ம பார்க்குறோம். என் அன்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. சாதாரணமான இயேசு கிறிஸ்துவானவர் சும்மா இல்லை, ஊழிய நாட்களில் எபிரேயர் 5:7 மகா சத்தத்தோட கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற நமக்காக. லூக்கா 22ஆம் அதிகாரத்தை முகங்குப்புற விழுந்து தேவனை நோக்கி ரத்த வேறு விட்டு நமக்காக ஜெபிக்கிற வாய் அது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சற்று சிந்திச்சு பார்க்கலாமா? அப்படி இருக்கிற அந்த வாய்க்கு, அது மாத்திரமல்ல, அந்த வாய் நமக்காக ஜெபிச்சுது, நமக்கு அதிகாரத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த பிறகு சீசர்களை கூப்பிட்டு யோவான் 10:20 வாசிக்கிறோம். அந்த சீசர்கள் அத்தனை பேர் கூப்பிட்டு அவர் மேலே பரிசுத்த ஆவியை ஊதி சொல்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவி ஊதினார், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னார். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பரிசுத்த ஆவி வருது பாருங்கள் நமக்காக. அது மாத்திரமல்ல, அதிகாரம் கொடுக்குறாரு. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறானோ அவர்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். அதிகாரம் கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவி தன் வார்த்தை மூலமாக வாயின் மூலியமாக தான் அதிகாரம் கொடுக்குறாரு. மார்க் புத்தகத்தில் ஒரு அதிகாரம் கொடுக்குறாரு பாருங்களேன். மார்க் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம்
16-17 வாசிக்கிற பாருங்க. விசுவாசிக்கலாம் நடக்கும் அடையாளம் என் நாமத்தினால் பிசாசை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதோ யாதொன்று குடித்தாலும் அது அவர்களை சேதைப்படுத்தாது, வியாதி சுமல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். எந்த வாயினால்? வானத்தை பூமி உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள வாயினால், வார்த்தையினால் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமுள்ள வாய் அந்த வாய், அந்த வாய், அந்த இதழ், அந்த நாவு, தேவப்பிள்ளைய அப்படிப்பட்ட அந்த வாயில் தான் நமக்காக கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு நிலையிலேயே சொல்லலாமா? தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, மிக முக்கியமான வசனத்தை கவனிக்க போகிறோம். கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுக்கப்பட்டது. மத்தேயு புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் ஏலி ஏலி லாமா சமக்தானி, ஏலி எலோகி தேவனை கூப்பிட்ட பொழுது அங்கேருந்து ஊழியக்காரங்க, அங்கே வந்து சோல்ஜர்கள், ரோம சோல்ஜர்கள் ஓடி போய் ஒரு கடல் காலன் எடுத்து வந்து யூசுப் கொட்டில் மாட்டி அதில் கசப்பு கலந்து காடியில் முக்கி எடுத்து அவர் கொடுக்குறாங்க. வேணான்னு சொல்லிடுறாங்க. மார்க்கு புத்தகத்தில் அப்படியே வேண்டான்னு சொல்கிறார். ஆனால் யோவான் புத்தகத்தில் மட்டும் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த காடியை பெற்றுக்கொள்கிறார். 29 வசனம், காடி நிறந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்து அவர்கள் கடற்காலன் காடையிலே தோய்த்து ஈசோப்பத்தில் மாட்டி அவர் வாயினிடத்தில் ஈட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். என்ன அர்த்தம்? இந்த வாயினால் வல்லமுள்ள வானத்தை பூமி உண்டாக்கின வார்த்தை என்ற வாயை கொண்டவர். தன் வாய் தான் தேவனுக்கு தன் இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை தான் தேவனுக்கு வாய். அப்படி இருக்கிறது நமக்காக கசப்பு கிடந்த காளி ஏன் கொடுத்தாராம்? கசப்பு கிடந்த காடி ஏன் சாப்பிட்டார்? ஏன் எடுத்துக்கொண்டார்? ஏன் குடிக்க கொடுத்தாங்க? அதுக்கு பதில் சொல்கிறாங்க பாருங்கள். எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நான் வாங்கிக்கிறேன். எசேக்கியேல் 18:2, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் கூசி போயிற்று என்று பழமொழியை நீங்கள் இஸ்ரேல் தேசத்து குறித்து சொல்கிறது என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் பிதாக்கள் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில், நீ செய்கிற பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்க நான் வல்லவராக இருக்கேன். இஸ்ரேல் மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த பாவத்தை நிவர்த்தி ஆக்கணும்னா குமாரனாகிய பிள்ளை பற்கள் கூசி போடுற அர்த்தம். கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அந்த பாவத்தை எல்லாம் நம்மளை ஏற்றுக்கொண்டார். பிதாக்கள் காய்களை தின்றார்கள். திராட்சை காய்கள்னா பழத்தான் தான் சாப்பிடணும், காயை சாப்பிட்டா பாவம். இஸ்ரவேலில் காய் சாப்பிட்டா பாவம். அப்போ இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பாவத்தை சாப்பிட்ருக்காங்க. அந்த பாவம் பிள்ளைகள் பிதாக்கள் பண்ணுறதுல பிள்ளைகளுக்கு அந்த சாபம் வரும். இயேசு கிறிஸ்து வரும், நமக்கும் வருது. நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பிள்ளை அனுப்பி அந்த சாபத்தெல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் பிதாவும் பாவம் செஞ்சாலும் அது ரட்சிக்கப்படணும், பிள்ளை பாவம் செஞ்சாலும் ரட்சிக்கப்படணும். அதனால தான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்க வல்லவர் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு எக்ஸிட் நமக்கு ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை தர இருப்பாருங்களேன். யாத்திராகமத்தில் 20ஆம் அதிகாரத்தை சட்டத்தில் நம்ம பார்க்குற பிள்ளைகளை பார்க்குறோம். அங்கே சொல்லப்பட்ட வாங்கி பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், 5-6 வாசிக்கிறேன் பாருங்களேன். நீ அவைகளை நமஸ்கரிக்கும் வேண்டாம், உன் தேவனாக கர்த்தராக இருக்கிற என்ன எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிற என்னை பகைக்கிறலை குறித்து பிதாக்களுக்கு உடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிற இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பர்களை கை கொள்வர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வராக இருக்குங்க. 1000 தலைமுறைனா என்ன அர்த்தம்? 1000 வருஷம் அரசாட்சியம் கொடுக்குறாரு. பாவமாக இருந்தால் அந்த அரசாட்சியில் இடம்பெற முடியாது. அதனால் பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளையாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அந்த கசப்பு கடந்த காரியை ஏற்றுக்கொண்டது சாப முறிவை உண்டாக்குறார். ஒரு வாயின்னு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு நல்லது பேசணுங்க, மற்றவர்களுக்கு இதமாய் பேசணும், மற்றவர்கள் இருதயத்தை காயம் கட்டணும், மற்றவர்கள் ஒடிக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக, நம்ம பிதாக்களுடைய பாவத்திற்காக, நீ பிறக்க வரும் பிள்ளைகள் பாவத்தில் பிறகு அத்தனை பிள்ளைகளுக்காக கசப்பு கலந்த காடி, கசப்பு கலந்த காடினா சாபம்னு அர்த்தம், அதை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். ஒரு அலையிலே சொல்ல வந்த பிள்ளைகளே நன்றாக கவனிக்கணும். எல்லா ஆத்மாவும் என் ஆத்மா. பிதாக்கள் ஆத்மா இருக்கட்டும், பிள்ளைகள், அது எல்லாமே எனக்கு தேவை. அவங்களை அத்தனை மீட்டெடுத்து பிதாவின் ராஜ்யத்தில் 1000 வருஷ அரசாயில் சேர்ப்பது தான் என் வேலைன்றதுக்காக நாம் செஞ்ச சாபத்தை, பிதாக்கள் செஞ்ச சாபத்தை காடியாக தன் வாயிலை ஒரு சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்ட நம்மளாம் ஒரு நீதிமானாக வர வேண்டியவங்க. இன்றைக்கி நீதிமான் வார்த்தைகளை பேசணும். நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. 10ஆம் அதிகாரத்தில் ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குற தேவ பிள்ளைகளை, நீதிமான்
11 வசனம் வாசிக்கிறேன். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. தொடர்ந்து சொல்லிட்டே வர்றாரு. நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி. இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு பாருங்க. நீதிமான வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். நீதிமான வாய் ஆரோக்கியத்தை பேசும். நீதிமான் என்றைக்கு நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான உதடுகள் பிரியமானவர்களை பேசும். இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராரு பாருங்களா. நீதிமான் நீதிமான் சொல்லிட்டு ஏன் அப்படி எழுதி வைக்கிற சாலமோன்? பாவியாக இருக்கிறவன் நீதியை பேசணும். நீதி பேசணும்னா அவனுக்குள்ளே இருக்கிற சாபங்கள் வெளியே போகணும். பரம்பரை சாபங்கள், மூதாதையர் சாபம் வெளியே போகணும். அந்த சாபம் போகணுன்னா ஒரே ஒருத்தர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கி நம்ம நீதிமானாக இருக்கிறோம், நித்திய அஸ்திவாரமாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோம்? நம்ம துணிகரமான வார்த்தையினால நமக்கு ஆபத்து வர வைத்துக் கொள்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து 12ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்குறோம். உன் இருதயத்தின் நிறைவினால் உன் வாய் பேசும். நீ என்ன இருதயத்தில் வைக்கிறோ அதை தான் பேச முடியும். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு 36ஆம் வசனம் சொல்கிறாரு. மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்திற்கு நாளே கணக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தையினாலே நீதிமான் எடுத்திருக்கப்படுவாய், அல்லது உங்கள் வார்த்தையினாலே குற்றவாளி எடுத்திருக்கப்படுவாய். ஒரு அழிலே சொல்லாமா நியாயத்திற்கு கொண்டு வந்து பேசுகிறாரு. இப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தி, ஊழியத்தை குற்றப்படுத்தி, கடவுளை குற்றப்படுத்தி, உலகத்தோடு சேர்ந்து கடவுளையும் மக்களையும் ஊழியத்தை குற்றப்படுத்தி பேசினார், மற்றவரை குற்றப்படுத்தி பேசினார். கடைசி நாட்களே இந்த வாய் தான் நம்மளை நியாயத்திற்கு கொண்டு போய் நிறுத்திடுமா. யாக்கோபு புத்தகத்தில் இவர் அழகாய் சொல்லுகிற வார்த்தை கொடுக்குற யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு பாருங்க. நாவும் நெருப்பு தான் இல்லையா? அது அணிநீர் இருந்த உலகம். நம்முடைய அவங்களில் நாவானது முழு சரீரத்தை கரப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுவதாயும் நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் நல்லா பேசுவாங்க, பின்னாடி திட்டுவாங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று நீதிமொழிகள் மன்னிச்சுங்க யாக்கோபு 3:10 வாசிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் போய் இந்த வாயில் தான் துதிக்கிறோம், ஆண்டவரை சோத்திரம் பண்ணுறோம், சர்ச்சைக்கு போகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இதே வாயில் மற்றவர்களை திட்டுகிறோம். இந்த தபஸ் நாட்களில் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி இருப்போமானால், பாவத்தில் இருப்போமானால், வாயினால் பாவம் செய்வோமானால், கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்க நமக்காக கசப்பு கடந்த காலியை வாங்கினார். சங்கீதம் 69 அந்த தீர்க்க தரிசனத்தை சினாப்டிக் காஸ்பிளாக மத்திய மார்க் யோவான் லூக்காவில் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி நம்ம மேல் விழ வேண்டிய சாபத்தை அவர் காணியாக குடித்து விட்டார். நல்லது பிரியமானவர்களே, இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு பாத்திரம் வாய்கள் திறந்து பேசுறதுனால சில பேர் நல்லா துதிப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க, ஆனால் பாவம் செய்வாங்க. ஏசாயா 29:13 வாசிக்கிறோம். உங்கள் உதகடல் மாற்றதான் எங்களை துதிக்கிறது, ஆனால் உங்கள் உள்ளமோ தூரமோ ஏன்னா உங்கள் உள்ளம் அனைத்தும் பாவத்தில் நிறைந்திருக்குது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனுஷகிட்டே அப்படி தான் ஏமாத்துறான், கடவுள்கிட்ட அப்படி தான் ஏமாத்துறான்னு சொல்லி கர்த்தர் முறையிடுறது கொடுத்து பார்க்கணும். தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். நம்முடைய வாய் எதெல்லாம் பேசணும். முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு ஏசாயா 62:2 நீ புது நாமத்தினால் அறிவிக்கப்படுவாய், என் வாய் சொல்லிட்டுன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வாய் நம்மளை பார்த்து சொல்லி நீ புது நாமம் உடையவன், இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவன், புதிய நாமத்தை உடையவன், புதிய பெயரை உடையவன். அப்படி புதிய பெயருடைய என்னெல்லாம் பேசணும்? தீத்து 2 வாசிக்கிற 1 நீயோ ஆரோக்கியமானதை பேசு, பிரயோஜனம் உள்ளதை பேசு. எபேசியர் 4:29 வாசிக்கிற கெட்ட வார்த்தை ஒன்று உங்களுக்கு புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நீங்கள் பேசப்பட வேண்டும். பக்தி ஏது பேசப்பட வேண்டும். ரோமர் 10:9 படியாக ரட்சிப்பை குறித்தே, நமக்கு ரட்சிப்பை குறித்தே பேசப்பட வேண்டும் இல்லையா? இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் பிள்ளைகளை. சங்கீதம் 45:2 வாசிக்கிறோம். உன்னுடைய நாவும் வாயும் விரைவாய் எழுதுகிற எழுத்தாளியாய் காணப்பட வேண்டும். மற்றொரு முகசிலிக்கிற மாதிரி, மற்றவங்களை கண்டம் பண்ணுற மாதிரி நம் வாயிலிருந்து வார்த்தைகள் வரக்கூடாது. நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்களேன். சங்கீத புத்தகத்தில் 19ஆம் சங்கீதத்தில் தாவீதின் சங்கீதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 19 கடைசி வசனம், என் கண்மலையின் மீட்புறமாக கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இது சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. எப்படி அழகாக முடிக்கிறாங்க பாருங்க. தேவ பிள்ளைகளே, வாழ்நாள் வரைக்கும் இந்த வாயினால் பாவம் செஞ்சிடக்கூடாது, மற்றவருடைய தூஷித்தக்கூடாது. உடனே என்பவன் இறைநரகத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான்னு அருளாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய 5 சொல்லியிருக்கிறார். உடனே என்பவன் இறைநரகத்துக்கு பாத்திரம். ஏன் அவனை திட்டக்கூடாது? அவன் இயேசுவின் சாயலாக இருக்கிறான். எந்த ஒரு மனிதனும் தன் வாயினால் சபித்தோ அல்லது கண்டம் பண்ணிய குற்றப்படுத்தி பேசினால் இயேசு குற்றப்படுத்துவது அர்த்தம். அதனால் யாரையும் குறித்து பேசாதீர்கள். அவருக்காக சோத்திரம் பண்ணுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? என் அன்பு பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
இதுவரையிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த வார்த்தை கேட்ட எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற தேவ அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக இல்லை நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக வாயின் மூலமாக பாவம் செய்திருந்தால், வாயின் வார்த்தைகளும் இருதயத்தை ஒடித்திருந்தால், வாயின் வார்த்தைகளும் ரட்சிப்பு கெட்டு போயிருந்தால், வாயின் வார்த்தைகள் உங்கள் வாயின் வார்த்தை உங்கள் பாவத்தில் விழுப்பனால் ஒரு விஷயம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மன்னிக்கிற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இதுவரையிலும் நாங்கள் பேசினோம், இதுவரையிலும் மற்றவர்கள் குற்றப்படுத்தினோம். இந்த நாள் இந்த அவசர நாட்டில் ஒன்றும் பேச மாட்டோம்ப்பா. இனி நாங்கள் அப்பா திருந்தி உங்களுடைய பாதத்தில் விழ ஆசைப்படுகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், வேத ஸ்தலங்கள், உங்கள் வருமானங்கள், உங்கள் ஊழியங்கள், உடல்நிலைகள் யாவற்றை கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.